வணக்கம். ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8. இன்னைக்கு முதல் நாள் வேலு நகர் கூத்தப்பக்கம்ல இருக்கோம். வாங்க வண்ண வண்ண கோலங்களை பார்க்கலாம். வணக்கம் மேம், உங்க பேரு? அனுஷா தேவி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணுறேங்க. ஓகே மேம். மேம், கோலம் இவ்வளோ பெருசா போட்டிருக்கீங்க. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க இந்த கோலம் போட? 4 மணிலேருந்து அம்மாவும் நானும் தான் மேடம் எடுத்துக்கிட்டோம். ஓகே, 4 மணிலேருந்து போட்டிங்க. எவ்வளோ நேரம் இருக்கும்? அது ஒரு 2 மணி நேரமாக எடுத்துக்கு ஓகே. சரி, இந்த மார்கழி மாசம்னா ஏன் கோலம் போடுறாங்கன்னு தெரியுமா? அது தெரியல. மார்கழி மாதம் எல்லாமே கம்பல்சராக போட்டுன்னு தான் இருப்பாங்க. எல்லார் வீட்லேயுமே. ஏன்னா மார்கழினா அது ஒரு எல்லாருக்குமே ஒரு இதுதான் போட்டுன்னு. சரி, நீங்க ரெகுலரா இவ்வளோ பெருசு தான் கோலம் போடுவீங்களா? ஆமாம், அம்மா தான் அதிகமாக நல்லா பெருசாக போடுவாங்க. நான் கலர் மட்டும் தான் ஏற்றுவேன். அதனால் கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லை மேடம், நான் கலர் ஜேடிக்கு வரல. இதுக்கு இந்த பொங்கலுக்கு நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ஓகேங்க மேம். உங்களுக்காக கடலூர் ஜிஆர்டி வழங்கும் ஒரு சிறப்பு பரிசு மேம். வணக்கம் மேம், உங்க பேரு? ஹேமானந்தினி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃப். உங்களுக்கு கோலம்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுவீங்க? எல்லா கோலம், சிக்கு கோலம், ரங்கோலி எல்லாமே போடுவோம். எவ்வளோ வருஷமா கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? நான் 12th போட்டுட்ருக்கேன். இதுல இருந்து. சரி, இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 1 hour. யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? என் பையன் அவங்களுக்கும் போட தெரியுங்களா? கலர் கொடுப்பான், வரைஞ்சி கொடுப்பான். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்கு? எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கும். ரிங்கு, மெயினாக ரிங்கு, இது எல்லாமே அழகழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கும் விசிட் பண்ணி பாருங்க. நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு. மேம், உங்க பேரு? லட்சுமி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். கோலம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுவீங்க? தெரிஞ்சதே போடுவோம். இந்த மார்கழி மாசம்னா ஏன் கோலம் போடணும்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? அது மார்கழி மாதத்தில் போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எத்தனை மார்கழி வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க? நான் ஒரு 30 வருஷமாக போட்டிருக்கேன். முதல்ல உங்களுக்கு என்ன கோலம் போட்டீங்க? யார் சொல்லி கொடுத்தாங்க கோலம் போட? பார்த்து போடுறவங்கள பார்த்து அப்படியே போட்டு கற்றுக்கிட்டேன். சரி, உங்களுக்காக கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு. வணக்கம் மேம், உங்க பேரு? உமா மகேஸ்வரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இந்த கோலம் நீங்க தான் போட்டீங்களா? எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க இந்த கோலம் போட? இதுக்கு 1 மணி நேரம் எடுத்துங்க. 1 மணி நேரம். என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட தெரியும்? எனக்கு புள்ளி கோலம் தான் நிறைய தெரியும். எத்தனை வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க? நாங்கள் 7 வருஷமாக போட்டுட்ருக்கோம். 7 வருஷமா. யார் கற்றுக் கொடுத்தாங்க உங்களுக்கு? யாரும் நானே தான் கற்றுக்கிட்டேன். ஏன் கோலத்து மேலே அவ்வளோ ஆர்வம் உங்களுக்கு? அது 10th முடிச்சதுலேருந்தே அது ஆர்வமாக ஆகி போச்சு. அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு ஆர்வமே கிடையாது. 10th ஆரம்பிச்சதுலேருந்தே ஏன் 10th மட்டும்? அது எல்லோரும் போடுறாங்களேன்ட்டு அந்த ஆர்வத்தில் நான் ஆரம்பித்தேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு கோலமே இழுக்க தெரியாது. 10th முடிச்சதுலேருந்து தான் நம்ம போடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது. கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் மேம். கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். சரி, ஓகேங்க மேம். இந்த டைமும் உங்களுக்கு நிறைய ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக கடலூர் ஜிஆர்டி வழங்கும் ஒரு சிறப்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? ஜெயபாக்கியா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப். கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா? ஆமாம் மேடம். யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை, நான் மட்டும் தான் போட்டேன். மட்டும் தான் போட்டிங்களா? என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட தெரியும்? எனக்கு ரங்கோலி மட்டும்தான். ரங்கோலி மட்டும்தான். யூடியூப் பார்த்து போடுவீங்க? ஆமாம். யாருக்கு உங்களுக்கு கோலம் போட கற்றுக் கொடுத்தாங்க? யாரும் கற்றுக் கொடுக்கல, நானே இதை. எவ்வளோ வருஷமாக போட்டுட்ருக்கீங்க? நான் இப்போ கல்யாணம் ஆகி வரைக்கும் போடுறேன். இந்த மார்கழி மாதம்னா ஏன் கோலம் போடுறாங்கன்னு தெரியுங்களா? சரி, ஓகே மேம். கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்காக கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? சுதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா? நீங்கள் தான் கோலம் போட்டிங்களா? ஆமாம். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க கோலம் போட? 1 hour.
பெரிய பெரிய கோலம்லாம் உங்களுக்கு போட தெரியுமா? ரங்கோலி அந்த மாதிரி ஒன்றுன்னு ஆசை தான், கொஞ்சம் டைம் ஆகும். டைம் ஆகும். ஹெல்ப் பண்ணாங்களா யாராச்சும் இந்த கோலம் போட? இல்லை, இது நானே தான் பண்ணேன். நீங்களே போட்டீங்க. ஓகே, என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரங்கோலி தான். சரி, எப்பவுமே மார்கழினா இவ்வளோ பெரிய கோலம் இருக்குமா, இல்லை கலர் கோலம் போடுவீங்களா, இல்லை இன்னைக்கு மட்டும்தானா? போடுவாங்க, என் சிஸ்டர் போடுவாங்க. நான் ஹெல்ப் பண்ணுவேன். அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்களா? நான் அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நானே நெட் பார்த்து யூடியூப் பார்த்து. ஓகே மேம், கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்காக கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு. வணக்கம்ப்பா, உங்கள் பேர்? ஷட்மினி, என்ன பண்ணுறீங்க? 7th ஸ்டாண்டர்ட், எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? சென்ட் ஜோசப் சென்ட் காலேஜ். ஜோசப்பில் படிக்கிறீங்களா? ஓகே, என்ன கான்செப்டில் இந்த கோலம் போட்டிருக்கீங்க? இது வந்து நேச்சர் அண்ட் அன்நேச்சர். இது வந்து இப்போ வந்து மழை பெஞ்சு சேவ் பண்ணி வச்சதுனால இப்படி இருக்குது. 10 வருஷம் கழிச்சு சேவ் பண்ணாமல் இருந்தால் இப்படி ஆகிடும். இப்படி ஆகிடும், அந்த கான்செப்ட் தான். சரி, உங்களுக்கு கோலம் மேலே ரொம்ப ஆர்வமோ? இல்லை இல்லை, சும்மா போட்டு கோலம் பிடிக்குமா, இல்லை ட்ராயிங் பண்ணுறது பிடிக்குமா? ட்ராயிங் பண்ணது. அதனால தான் இந்த கோலம் போட்டிங்களா? ஓகே, கான்செப்ட் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்காக கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? காந்தலக்ஷ்மி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளவுஸ் டிசைன் பண்ணிட்டு காரி ஒர்க்ஸ்லாம். ஓ, அந்த டிசைனிங் இதில் கொடுத்துறீங்களா? எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 2 hours ஆச்சு. 2 hours ஆச்சுங்களா? யார் ஹெல்ப் பண்ணாங்களா? நான் மட்டும்தான் போட்டேன். இதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கோலம் மேலே வந்ததா? ஆரினாலையா, இல்லை கோலம்னால உங்களுக்கு ஆரி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்ததா? ரெண்டுமே சின்னதுலேருந்தே போட்டுட்ருக்கேன். யார் சொல்லி கொடுத்தாங்க? அம்மா இருக்கு. அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை வருஷமா போட்டுட்ருக்கீங்க? போட்டுட்ருக்கேன், 30 years-ஆக போட்டுட்ருக்கேன். சரி, இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடணும்னு சொல்கிறாங்க இல்லையா, என்ன காரணம் தெரியுமா? காலையில் எஞ்சி இது இந்த சாமி தாண்டாள் இதுக்காக எல்லாம் இது பண்ணுவாங்க. அந்த இது கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க மேம், இன்னும் இல்லை. கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? புவனேஸ்வரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா? கோலம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுவீங்க? புளி வச்ச கோலம், பூக்கோலம். கோலம் ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க. உங்களுக்காக கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? கலையரசி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் தான் மேம். சரி, ஓகேங்க மேம். உங்களுக்காக கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? தாட்சாயினி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா? கோலம்னா ரொம்ப பிடிக்குமா? அப்படிலாம் இல்லை, இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கற்றுட்டு இருக்கேன். கற்றுட்டு இருக்கீங்க. சரி, இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடணும்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏன் தெரியுமா? தெரியல. தெரியலீங்களா? சரி, என்னென்ன மாதிரி கோலம்லாம் இப்போ கற்றுட்டு இருக்கீங்க? ரங்கோலி ஒன்லி. ரங்கோலி யூடியூப் பார்த்து கற்றுட்ருக்கேன். சரி, இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போடுறீங்களா? இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். சரி, ஓகே. ஃபஸ்ட் டைம் போட்ட கோலமே ரொம்ப அழகாக இருக்குது. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கும் விசிட் பண்ணி பாருங்கள். பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? வளர்மதி. வளர்மதிங்களா? இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடுறோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஏன் தெரியுமா? நீங்கள் எவ்வளோ வருஷமாக கோலம் போட்டுட்ருக்கீங்க? நான் ஒரு 30 வருஷமா 35 வருஷமா போட்டுருக்கேன். யார் சொல்லி கொடுத்தா? யாரும் சொல்லி கொடுக்கல, நான் மட்டும் சரி, அந்த டைமில் அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுவீங்க? இப்போ என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுறீங்க? நான் அப்பயும் பூகோளம் தான் போடுவேன், புள்ளி வச்சு வச்சு தெரியாது. தெரியாது. ஓகே, கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்காக கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு.
வணக்கம் மேம், உங்க பேரு? குமாரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஒய்ஃபா இருக்கீங்களா? எவ்வளவு வருஷமா கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? நான் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். வருஷத்துக்கு மேல. யார் ஃபர்ஸ்ட் கோலம் போட உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? எங்கள் அண்ணனுங்க தான் எனக்கு கற்றுக்கிட்டேன். அண்ணன் சொல்லி கொடுத்தாங்களா? ஏன் உங்களுக்கு கோலம்னா ரொம்ப பிடிக்குமா? இல்லை, எங்கள் அம்மாலாம் நல்லா போடுவாங்க, அதனால் எங்கள் அண்ணனுக்கு சொல்லி கொடுத்து வருது. என்ன மாதிரி கோலத்துல பார்த்ததுல இருந்து உங்களுக்கு கோலம்னா கத்துக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? யார் போடுற கோலத்தை பார்த்து இன்ட்ரெஸ்ட்? இப்போ நிறைய இந்த சிக்கு கோலம்லாம் போடுவாங்க, அதை பார்த்து பெருசாக போடுவாங்க, அதை பார்த்து நம்மளும் கற்றுக்கணும். உங்களுக்கு என்னென்ன மாதிரி கோலம்லாம் போட தெரியும்? எனக்கு சிக்கு கோலம், ரங்கோலி, அதுமாரி அந்த படிக்கோலம் அதெல்லாம் போடுவேன். இந்த மார்கழி மாசம்னா கோலம் போடணும்னு சொல்றாங்களா, அது ஏன் தெரியுமா? மார்கழி மாதத்தில் ஓசோன் நிறையா இருக்கும்னால நான் விடிகாதால எழுந்திரிச்சு போனால் ஓசோன் அதிகமாக வருங்கிறதுனால அதை சொல்லுவாங்க. ஓகே, கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஜிஆர்டி ஒன் டைம் ஜுவல்ஸ் பார்க்குறதுக்காக வந்தோம். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு விசிட் பண்ணி பாருங்க. பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு. வணக்கம் மேம், உங்க பேரு? வணக்கம், ரம்யா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஏதாவது கான்செப்ட் இருக்கா அந்த கோலத்துல? இது வந்து நேச்சர் ரிலேட்டடாக போட்ட கோலம் தான். இப்போ யாருமே வந்து நேச்சரில் அவ்வளோக்கு ரசிக்கிற அளவுக்கு டைம் இல்லை, அதான் உண்மை சொல்ல போனால். அதை வச்சு போட்ட கோலம் தான் இது. உங்களுக்கு கோலம்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். என்னென்ன மாதிரி கோலம்னா ரொம்ப பிடிக்கும்? நான் ரங்கோலி எல்லாமே மேக்ஸிமம் போடுவேன், ஓரளவுக்கு ட்ரை பண்ணி எல்லாமே போடுவேன். நல்லா டிராயிங் வருமா? ஓரளவுக்கு பண்ணுவேன், ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, நான் பண்ணுவேன். கோலம்னால டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா, இல்லை எதனால உங்களுக்கு கோலம் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது, இல்லை யார் போடுற கோலத்தை பார்த்தா உங்களுக்கு நம்மளும் கோலம் போடணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு? நான் எப்பயுமே கோலம் போடுவேங்க, நான் மேக்ஸிமம் போட்டுகிட்டே தான் இருப்பேன். அது இந்த மார்கழி மாதம்னா ஃபுல்லாக போடுவேன். என் நாத்தனார் நல்லா கோலம் போடுவோம், அப்படி அவங்கள்ட்ட இருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஆமாம். இந்த மார்கழி மாசம்னா ஏன் கோலம் போடுறாங்கன்னு தெரியுமா? மார்கழி மாதம் கோலம் போடுறது வந்து நிறைய, இது வந்து பூஜைக்கான சிறப்பு நேரம்னு சொல்லுவாங்க அந்த மார்கழி மாதம். அப்போ அதிகம் அந்த மூதேவிகள் எல்லாம் நிறைய இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போடும்போது அந்த மூதேவிகளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு ஸ்ரீதேவி, மகாலட்சுமி இவங்களெல்லாம் வந்து வரவேற்கிற விதமாக தான் அந்த கோலம் போடுவாங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லாயிருக்கும், நிறைய டைம் வந்திருக்கேன். ஓகேங்க மேம். இந்த டைமும் பொங்கலுக்கு பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு நம்ம கடலூர் ஜிஆர்டியில். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு. தேங்க்யூ. வணக்கம்மா, உங்கள் பேர்? கஸ்தூரி. உங்கள் பேர் மேம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கோம். யார் கோலம் போட்டீங்க? ஒன்றுங்க, எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு அரை மணி நேரம். ஓகே மேம். கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்தது. இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? அமுதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். கோலம் 3D கோலம் மாதிரி இருக்கு. யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? இல்லை, இது ஃபோனில் யூடியூப் பார்த்து யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை, நான் மட்டும்தான். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க அந்த கோலம்? என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட தெரியும்? எல்லாமே போடுவேன். சிக்கு கோலம், 3D ரங்கோலி எல்லாமே போடுவேன். 3D கோலம்லாம் யார் மேலே எதை பார்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? அதெல்லாம் நான் மேக்ஸிமம் யாரும் போட்டே பார்த்ததில்லை, ஸோ அதனால. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அதனால் போடுறது. உங்களுக்கு யார் கோலம் போட கற்றுக் கொடுத்தாங்க? எங்கள் அம்மா. அவங்க என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுவாங்க? அவங்களும் எல்லாருமே சிக்கு கோலம், எல்லா பூ கோலம் எல்லாமே போடுவாங்க. எப்போ கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? நான் சின்ன பிள்ளையிலேருந்தே கற்றுக்கிட்டேன். ஓகே. 10 வயசுலேருந்து. அந்த வயசில் உங்களுக்கு எதனால கோலத்து மேலே ஆர்வம் வந்துச்சு? கிராமம், அங்கே எல்லாரும் போடுவாங்கள்ல, அதனால் அவங்க கூட இருந்தது. இந்த மார்கழி மாதம்னா ஏன் கோலம் போடுறாங்கன்னு தெரியுமா? தெரியும். காலையில் நல்லா காற்று வரும், அதை சுவாசிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காலைல எழுந்து போடுறது. ஓகேங்க மேம். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லை, எங்கள் அக்கா வீட்டில் வருவாங்க, அவங்க கூட வந்திருக்கேன். இந்த பொங்கலுக்கு விசிட் பண்ணி பாருங்க. பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? மிஸ்ஸஸ் ரம்யா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா? கோலம் ரொம்ப
அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 1 ஹவருக்கு மேலே. 1 ஹவருக்கு மேலே யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை, நான் மட்டும்தான். என்ன மாதிரி கோலம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கோழி தான் எனக்கு. உங்களுக்கு தெரியும்ல பிடிக்கும், என்ன மாதிரி கோலம்லாம் நம்ம போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும்? பேசிக்காக பார்த்தா எனக்கு அதுதான். ரங்கோலி தான் பிடிக்கும். கோலம் ட்ரெடிஷ்னலாக போடுவாங்கல்ல, அந்த மாதிரி. யார்கிட்ட இருந்து இந்த கோலம்லாம் கற்றுக்குறீங்க? இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும்போது சும்மா போட்டு பழகிட்டேன். ஸ்கூல்லேருந்தே உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த மாதிரி ஆர்வம் வராதுல்ல யாருக்கும்? ஸ்கூல்லேருந்தே உங்களுக்கு ஏன் கோலத்தை மேலே? போடுவாங்கல்ல, எக்ஸாம் முடிஞ்சு சும்மா வீட்டில் அப்படியே போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு பெட்டராக தோணுச்சு. சரி. இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடணும் கம்பல்சரி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா, அது ஏன் தெரியுமா? இது லேடிஸோட அந்த உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த சூரிய வெப்பம் வந்து அன்னைக்கு தான் வந்து பூமிக்கு வந்து விழும் அப்படின்னாங்க. அது ஒரு ரீசன். நீங்கள் எல்லா மார்கழியும் போடுவீங்களா? கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். கலெக்ஷன்ஸில் எப்படி? ஓகே, நான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. மேம், இந்த பொங்கலுக்கு கடலூர் ஜிஆர்டியில் பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? கஸ்தூரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு அரை மணி நேரம். இது புள்ளி வச்சு போட்டிருக்கீங்களா? எத்தனை புள்ளி கோலம் இது? 9.1 நிறுத்தணும். ஓகே, யார் சொல்லி கொடுத்தா அந்த மாதிரி கோலம்லாம்? எங்கள் வீட்டில் அம்மா அண்ணி சொல்லி தந்தாங்க. கோலத்து மேலே எதனால் ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு கோலம்னா ரொம்ப பிடிக்கும். கோலம் மட்டும் தான் தெரியுமா? இந்த கோலம் சிக்கு கோலமும் தெரியும். சிக்கு கோலம் தெரியும், பூக்கோலம் தெரியும். மார்கழி மாதம் ஏன் கோலம் போடுறாங்கன்னு தெரியுமா? நல்ல நாள்னு சொல்லிட்டு போடுறாங்க. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். இந்த பொங்கலுக்கு நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொன் பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு மேம். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? பவானி. உங்கள் பேருப்பா? மிருத்திகா. என்ன பண்ணுறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே, உங்கள் பேர்? சுபா. ஓகே, யார் கோலம் போட்டீங்க? தங்கச்சியும். ஓகே மேம், கோலமில் என்ன கான்செப்ட் கொண்டு வந்திருக்கீங்க? கான்செப்ட் என்னன்னா இன்னைக்கு மார்கழி மாசமா இருக்கு, சரி கொஞ்சம் பக்தியாக இருக்கட்டும் மீன். சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுற மாதிரி. ஓகே, இந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்டாக கோலம் போட தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஏதாவது ட்ராயிங் கொஞ்சம் என்னோட எப்படி சொல்கிறது யூனிக் அதில் தான் தெரியும். எது பண்ணாலும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். எதனால் உங்களுக்கு கோலத்து மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு? அது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். மைண்டில் என்ன இருக்கோ அது தோன்றதை கை வண்ணம். மனசில் குழப்பம் இருந்தால் அது கோலமாக வராது, தெளிவு இருந்தால். இந்த இந்த மார்கழி மாதம் ஏன் கோலம் போடுறாங்கன்னு தெரியுமா? அது கடவுளுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் மார்கழி ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்குமே கடவுளோட அந்த மாதம்னு சொல்லுவோம். சரி, கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஓகேங்க மேம், கடலூர் ஜிஆர்டியில் இப்போ பொன் பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. மறக்காமல் கடலூர் ஜிஆர்டியை விசிட் பண்ணுங்கள். அண்ட் கடலூர் ஜிஆர்டியோட அந்த நகை டப்பா மூடியெல்லாம் வச்சுருக்கீங்களே, அது என்ன? ஏன்னா நிறைய நான் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்கும், வெரைட்டியாக இருக்கும். உள்ளே வந்தால் நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வெளில வரலாம். ரொம்ப இனோவேட்டிவாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் கோலம். உங்களுக்காக கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு. வணக்கம்ப்பா, உங்கள் பேர்? அஞ்சலி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணுறீங்களா? நீங்கள் தான் கோலம் போட்டிங்களா? இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கோலம் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையே, உங்களுக்கு மட்டும் எப்படி? இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே நல்லா போடுவேன். இன்னும் பெரிய கோலம்லாம் போடுவேன். அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு சின்ன வயசுலேயே கோலத்து மேலே ஆர்வம் வந்துச்சு? அம்மா போடுவாங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால நானும் மாதிரி கோலம்லாம் கற்றுட்ருக்கீங்க? ரங்கோலி அந்த மாதிரி இதெல்லாம் பேச்சுலர் கோலம்லாம் நல்லா போடுவேன். பேச்சுலர் கோலம். சரி, ஓகே. கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லை, வந்ததில்லை. சரி, ஓகே. மறக்காமல் இந்த பொங்கலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். பொன் பொங்கல் ஆஃபர் நம்ம ஜிஆர்டியில் போயிட்டுருக்கு.
வணக்கம்மா, உங்க பேரு? என் பேர் வனிதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் ஹவுஸ் ஒய்ஃப். கோலம் ரொம்ப அழகா இருக்கு. இது என்ன 3D கோலமா? ஆமாம். யார் சொல்லி கொடுத்தாங்க? இல்லை, நானே நெட்டை பார்த்து யூடியூப் பார்த்து போட்டேன். என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு வாசல்ல போடுறதுனா ரொம்ப பிடிக்கும்? இல்லை, புள்ளி வச்சது, ஃப்ளவர் எல்லாம், ட்ராயிங் வரைகிறது எல்லாமே பிடிக்கும். எதனால கோலத்து மேல அவ்வளோ ஆர்வம் உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து ஆசை அழகாக போடணும்னு. வேற ஒன்றும் இல்லை. யாராவது உதவி பண்றாங்களா? இல்லை, நானே தான் பண்ணேன். போடுறீங்க. இந்த மார்கழி மாசம்னா கோலம் போடணும்னு பொதுவா சொல்றாங்க இல்லையா, அது ஏன் தெரியுமா? தெரியல. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? அங்கே தான் நான் 5-6 வருஷமாக சீட்டு கட்டிட்டு. டிசைன்ஸ்லாம் எப்படி? சூப்பராக இருக்கு. ஓகேங்க மேம். இந்த பொங்கலுக்கு பொங்கல் ஆஃபர் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் போயிட்டுருக்கு. அண்ட் சீட்டுக்கான இதுவும் போயிட்டுருக்கு மேம். மறக்காமல் இந்த பொங்கலுக்கு கடலூர் ஜிஆர்டியை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்காக கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? காயத்ரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் தான் ஹவுஸ். நீங்கள் தான் கோலம் போட்டிங்களா? ஆமாம். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 1 hour. எத்தனை வருஷமாக கோலம் போட்டுட்ருக்கீங்க? ஒரு 4-5 இயர்ஸாக போட்டுட்ருக்கோம். ரெகுலராக இப்படி தானே, இல்லை மார்கழி மாதம்னா மட்டுமா? மார்கழி மாதம் மட்டும்தான். யார் சொல்லி கொடுத்தா? சும்மா செல்ல பார்த்து. மார்கழியில் மட்டும் பர்டிகுலராக போடுறீங்கன்னா ஏன் போடுறீங்க? என்ன காரணம் மார்கழியில் போடணும்? மார்கழி மாதம் எல்லாம் கலர் கோலம் போடலான்னு சொல்லுவாங்க, அதனால. கலர் கோலத்துக்காக கோலம் போடுறீங்களா? ஓகே மேம். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். கலெக்ஷன்ஸ்லாம் அப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். இந்த வருஷமும் பொங்கலுக்கு நிறைய ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. மறக்காமல் கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? ஐஷு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். கோலம்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். என்னென்ன மாதிரி கோலம்லாம் ரொம்ப பிடிக்கும்? ரங்கோலி தான் போட தெரியும், சிக்கு கோலம்லாம் தெரியாது. யாரோட கோலத்தை பார்த்து உங்களுக்கு முதல்ல நம்மளும் கோலம் போடணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு? அவங்க வீட்டில் ஏற்ற வீட்டில் போடுவாங்க. எங்கள் ஊர் காரைக்கால். இங்கே வந்ததுலேருந்து தான் கோலம் போட ஆரம்பித்தேன். எத்தனை வருஷமாக போட்டுட்ருக்கீங்க? ஒரு 4 இயர்ஸாக. யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? இருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக போட. என்ன மாதிரி கோலம்லாம் கற்றுட்ருக்கீங்க? ரங்கோலி ஒன்லி. சரி, ஓகேங்க மேம். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஓகேங்க மேம். காரைக்கால்லையும் அங்கே மாயவரத்தில் ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இங்கே வந்ததுலேருந்து கடலூரில் தான், ஜிஆர்டியில் தான். இந்த வருஷமும் பொங்கல் ஆஃபர் நம்ம ஜிஆர்டியில் போயிட்டுருக்கு. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? கோமதி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? ½ an hour. ½ an hourல முடிச்சிட்டிங்க. ரொம்ப ஸ்பீடாக போடுவீங்களா? என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுவீங்க? எல்லாமே போடுவேன். சிக்கு கோலம், இந்த கோலம், கோடு கோலம் எல்லாமே போடுவேன். யார்கிட்ட தான் உங்களுக்கு கோலம் போடுறதுல ஆர்வம் வந்துச்சு? அப்படியே பொதுவாக தெரியும், சின்ன பிள்ளையிலேருந்து போடுவேன். வீட்டில் அம்மா போடுவாங்க. இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஏன்னு தெரியுமா? பொம்பளைங்க காலையிலே எழுந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால. நீங்கள் எத்தனை வருஷமாக மார்கழி மாதம்னா கோலம் போட்டுட்ருக்கீங்க? எல்லா நாளுமே நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு பண்ணுவோம். மார்கழி மாதமும் சின்ன பிள்ளையிலேருந்தே போட்டுட்ருக்கோம். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். இந்த வருஷமும் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. பொங்கலுக்கு கண்டிப்பாக கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? சிவகாம சுந்தரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். இருக்கீங்க. கோலம்னா ரொம்ப பிடிக்குமா? சின்ன மாதிரி கோலம்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய சிக்கு கோலம் போடுவோம். இப்போ தான் இதெல்லாம் இங்கே வந்து தான் அதெல்லாம் அதிகம். எப்போ கற்றுக்கிட்டீங்க கோலம்? ஸ்கூல் படிக்கிற வயசுலேருந்தே போடுறது, சின்ன பிள்ளைங்கலேருந்து. எதனால் உங்களுக்கு அந்த வயசில் ஆர்வம் வந்துச்சு கோலம்? எங்கள் கிராமத்தெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய இதுவாக இருக்கும் எங்களுக்கெலாம். இவ்வளோ லேட்டாலாம் நாங்கள் போட்டதே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப காலையிலே போட்டு அந்த மாதிரி பண்ணிருக்கோம். நீங்கள் ரெகுலராக கோலம் போடுவீங்க? இப்போ இங்கெல்லாம் லேட்டு. இங்கெல்லாம் வந்து பயம், அதனால் கொஞ்சம் வெளியில் வரதுக்குலாம் லேட்டாக வரும். 6 மணிக்கு மேலே வந்து போடுறோம். சில டைம் 5 மணி. இது மாதிரி விசேஷ டைமில் சீக்கிரம் எழுந்துச்சி போட்டுருவோம். இந்த மார்கழி மாதத்துல எத்தனை மணிக்கு கோலம் போடுறது நல்லது? 5 மணிக்கு எழுந்து போட்டால் நல்லது. கொசுக்கடியிலேருந்து எல்லாத்துக்கும் தப்பிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு அந்த அளவுக்கு வர முடியாது வெளியில் அவ்வளோ சீக்கிரம். அதுதான் மெயின். இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடணும்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன காரணத்தினாலன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டில் அதெல்லாம் தெரியாது. இப்போ தான் நிறைய டிவியில் இதெல்லாம் ஃபோன்லலாம் சொல்கிறாங்க. நல்லது.
ஆரம்பத்துலேருந்து அது நாங்கள் சின்ன வயசுலேருந்து அது மாதிரி போட்டு பழக்கம் எங்களுக்கெல்லாம். கோலம் ரொம்ப அழகா இருக்கு. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? டிசைன்லாம் எப்படி? நல்லாயிருக்கும், பார்த்துருக்கோம், நாங்கள் வந்திருக்கோம். இப்போ சமீபத்தில் கூட வந்து இது எடுத்தோம், மாலை வந்தோம், கருங்காலி மாலை. இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு மேம். மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு சிறப்பு பரிசு. தேங்க்யூ. வணக்கம் மேம், உங்க பேரு? ராகவி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, உங்க பேருப்பா? ஜி கேந்தர், என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். உங்க பேரு? சஹானா, என்ன படிக்கிறீங்க? 5வது. ஓகே, இன்னைக்கு தான் கோலம் போட்டிங்களா மேம்? எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க கோலம் போட? சும்மா ஒரு ½ அன் ஹவர் தான். ½ அன் ஹவர் தான். சரி, உங்களுக்கு கோலம்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். இந்த மார்கழி மாசத்துலலாம் கோலம் போடணும்னு சொல்றாங்களே, அது ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு தெரியாது. யாரை பார்த்து உங்களுக்கு கோலத்து மேல ஒரு ஆர்வம் வந்துச்சு, நம்மளும் கத்துக்கணும் அந்த மாதிரி? பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி போடும்போது நம்மளும் போடணுன்னு ஆசைப்பட்டு அதை கற்றுக்கிட்டேன். நான் எனக்கும் அந்த அளவுக்கு கோலம் போட தெரியாது. ஸோ பக்கத்து வீட்டு இது மாதிரிலாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டேன். கற்று கொடுத்தாங்க? நானே கற்றுக்கிட்டேன். ஆமாம், ஃபோன் பார்த்து அந்த ஃபோன் பார்த்து பேப்பர் பார்த்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து வராது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வரைய. என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுவீங்க? ரங்கோலி, மெயினாக ரங்கோலி, அந்த மாதிரி பூ டிசைன் அது மாதிரி தான் போடுவோம். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். டிசைன்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் இந்த நகையெல்லாம் அங்கே தான் எடுத்திருக்கேன். பொங்கலுக்கு வந்து பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு மேம் நம்ம கடலூர் ஜிஆர்டியில். மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்க பேரு? உமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். சேஃபாக இருக்கீங்க. என்ன மேம் ஒரு ஜுவல் செட்டே வரைஞ்சி வச்சுருக்கீங்க? உங்கள் கடையில் வாங்கின ஜுவல்லு அந்த டிசைன் அப்படியே போட்டிருக்கோம். அப்படியே போட்டிருக்கீங்களா? ரொம்ப அழகாக இருக்குது. என்னென்னலாம் இருக்குது அதில்? வந்து ஸ்டட் இருக்குது, ஆரம், ரிங்கு. என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட பிடிக்கும்? பூக்கோலம், இந்த பேர்ட்ஸு, அனிமல்ஸ், அது மாதிரி எல்லா கோலம் போடுவேன். ஜிஆர்டிக்கு கீழே NNN அது என்ன? வந்து நேர்மை, நாணயம், நம்பிக்கை, அதான் NNN. சரி, ஓகே. கோல்டு நல்லா இருக்கும். மற்ற ஷாப்பில் கம்பேர் பண்ணும்போது இந்த கோல்டு வந்து பியூர் அண்ட் கலர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இதையே ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் மந்த்து அந்த சேவிங்ஸ் இதில் சார் வந்து இருக்காங்க, மால்மருகன் சொல்லிட்டு, குள்ளஞ்சாவடி டீச்சரு. ஸோ அந்த நாங்கள் அங்கே தான் எடுக்கிறது ஜுவல். ஓகேங்க மேம், இந்த பொங்கலுக்கும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. நிறைய ஸ்கீமும் வந்திருக்குங்க மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. கடலூர் ஜிஆர்டி மற்றும் ஜேவிஎஸ் தொலைக்காட்சி இணைந்து நடத்திய கோலம் கோலாகலம் Day 1 இன்னைக்கு சூப்பராக முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வேற ஒரு ஏரியாவில் சந்திப்போம். நன்றி.